நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். வீடியோட ஸ்டார்டிங் முன்னாடி நம்ம வந்து நீட் 2025க்கு 1 இயர் பேட்ச் நடத்திட்டுருக்கோம். சார் நான்லாம் ஃபிசிக்ஸில் ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் சார், என்னால் ஒரு 10 கேள்வி கூட சால்வ் பண்ண முடியல சார்னு சொன்னீங்கன்னா இந்த அகாடமி உங்களுக்கான அகாடமி. நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். சார் நான் சேலத்தில் இருக்கேன், டெஸ்கலராக வரலாமான்னு தாராளமாக டெஸ்கலராக வரலாம். பட் என்னோட சஜஷன் ஹாஸ்டல் எடுத்துக்கங்க. நீட்டாக படித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷன் ஒரு கேட்டகரிலையும் 50-60 மார்க் கூடி போயிட்டே இருக்குது. அந்த மார்க்கை நம்ம பிட் பண்ணால் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல கோச்சிங், ஒரு நல்ல பெட்டர் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவைப்படும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எந்த மாதிரி கேர் காட்டுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மார்க் இருக்கும். ஸோ நம்ம அகாடமி அதில் நம்பர் 1 இருக்கும். எந்த ஒரு டவுட்டும் அதில் வேணாம். ஏன்னா நம்ம நடத்துறதே பைலிங்குவலில் நடத்துகிறோம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஒரே கிளாஸில் சொல்லித்தர மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து டெப்த் நாலேஜை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். ஸ்கூல் கேம்பஸில் நீங்கள் வந்து SVM ISND ஸ்கூல் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும், படிக்கிற என்விரான்மெண்ட் இருக்கும், நேச்சர் டாமினேட்டிங் என்விரான்மெண்ட். நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லையா 90805492 இல்லையா 90805492 நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஃபீஸ் டீட்டெயில் ப்ளஸ் உங்களுக்கு இனிஷியலில் ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ஒரு ஃபுல் டே ஸ்டடி பிளான் இருக்கக்கூடிய ஒரு அகாடமி நம்ம அகாடமி இருக்க போகுது. ப்ளஸ் கூடுதலாக நம்ம அகாடமியில் என்னென்ன நம்ம பண்ணித்தரோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இன்றைக்குமே சார் எனக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஈவினிங் கிளாஸ், நம்ம சண்டே டெஸ்ட்டு, அது போக ரிவிஷன் நீங்கள் என்னோட 1 hour லெக்சர் நம்ம டெய்லி போட்டுட்ருக்கோம். போய் பாருங்கள் எந்த அளவுக்கு பசங்களுக்கு கொஸ்டின் கேட்குறோம், எந்த அளவுக்கு படிக்க வைக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிசிங் நாங்கள் சொன்ன ப்ராமிஸை பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறது நம்மளோட டெய்லி லைவில் உங்களுக்கு தெரியும். நம்ம நடத்துறதை லைவில் போடுறோம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடண்டாக நம்ம கிளாஸஸ் இருக்கும். ரிப்பீட்டர்ஸாக இருக்கும் பட்சத்தில் இனிஷியலேருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது கோச்சிங் கொடுக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈவன் வேறு அகாடமியில் படிச்சிருந்தாலும் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் கூட எனக்கு புரியல சார் அப்படின்னு தாராளமாக கிளிக் பண்ணிடுங்க. இங்கே மணி இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த வருஷத்தோட டைம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இல்லையா இன்னொரு வருஷம் நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி போயிடும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள். ஒரு நல்ல அகாடமியை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்களா, டிசிப்ளினாக சிலபஸை வச்சு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய டைமில் நிறைய மென்டர்ஷிப் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கோச்சிங் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. ஃபியூச்சரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இன்ட்ரோ போர்ஷன் உங்களுக்கு லென்த்தாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து அந்த டைம் லைன் மட்டும் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக மெயின் கண்டென்ட்க்கு போயிடலாம். இப்போ நம்ம வீடியோ மெயின் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். ஒரு 8 நாளா நம்ம வீடியோ போடல. அந்த 8 நாளுக்கும் குவாலிட்டியா லெக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். எடுத்து பாருங்க. ஒரு நாள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour மேல நம்ம லைவ் கொடுத்துருக்கோம். மறக்காம பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இது வரைக்கும் நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு லெவலா இருந்துச்சுன்னா இதுக்கு மேல இன்னொரு லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? இனிமேலும் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூடியூப்ல லெக்சர்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் கொடுத்துட்ருப்போம். ப்ளஸ் யூடியூப்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்பஸில் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இன்னைக்கு ஒரு சின்ன டவுட் வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. அதுக்கு நான் வீடியோவை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்சிசி போர்ட்டல், இப்போ நீங்கள் டிஸ்பிளேஸ் பார்க்குறது வந்து எம்சிசியோட போர்ட்டல். எம்சிசியோட போர்ட்டலில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் அடிக்கடி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியது இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் ரவுண்ட் 2 யூஜி கவுன்சிலிங் 2024 அப் டு 10 AM டு 10th September 2024. இந்த 10th September வரைக்கும் ரீசெட் பண்ணலான்னு சொல்றாங்கல்ல. இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இது ரீசெட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எம்சிசி சைட்ல என்னென்ன ரவுண்ட் கோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியணும். சீரியஸா சொல்றேன், இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. வெறும் நீங்கள் தமிழ்நாடு கவுன்சில் அட்டன் பண்ணுறீங்கனாலும் இல்லை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நீட் எழுதி ஃபஸ்ட் டைம் உள்ள போகிறீங்கனாலும் இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கவுன்சிலிங்னா இந்த ஒரு ப்ரொசீஜர் தான் நடக்குது, நடுவில் இந்த சாய்ஸ் தராங்க அப்படின்னு நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, கணக்காவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்லேயே உங்களுக்கு இஎஸ்ஐசி போடணும்னா தனியாக கோட்டா ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில், ஏஎஃப்எம்சி போடனா அதுக்கு ஒரு தனி எலிஜிபிலிட்டி இருக்கும், எய்ம்ஸ் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு காலம் இருக்கும், ஜிப்மர் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு காலம் இருக்கும், பிஎஸ்சி நர்சிங் போடுறனா அது ஒரு காலம் இருக்கும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் கூடிய எல்லா காலேஜிலும் 15% கவர்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் போனாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். நீங்கள் என்னென்ன பாக்ஸ் இனிஷியல் ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ டிக் பண்ணியிருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐசி கோட்டா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிக் பண்ணியிருப்பாரு, நான் இந்த ரவுண்ட்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆல் இண்டியா கோட்டாங்கிற சாய்ஸை அவர் டிக் பண்ணலை. அப்போ என்ன பண்ண முடியும்னா, இவர் ரவுண்ட் 1ல இது ஒரு கவுன்சிலிங் மட்டும் தான் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க முடியுது. இதெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்கும், இல்லையா அலாட் ஆகாமையும் இருக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சாய்ஸ் நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணுதுன்னா, ரீசெட் பண்ணிக்க முடியும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனே. எல்லா சாய்ஸும் பண்ண முடியாது, நம்மளோட பேசிக் டீட்டெயில் ஆல்ரெடி ஃபில் ஆகி தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. ஆனால் இனிஷியல் நீங்கள் இந்த பாக்ஸ் விட்டீங்கல்ல, இப்போ ஆல்ரெடி இப்போ ரவுண்டு 2 ஆரம்பிக்க போது இப்போ போயிட்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டு 2ல 15%க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ண ஆசைப்படுறேன், ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் பண்ணல, இப்போ நான் அதை டிக் பண்ணிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2வது காலமும் எய்ம்ஸ் இருக்குன்னா அதையும் நான் டிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சீட்டையும் நான் சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாமா. அது பேர் ரீசெட் ஆப்ஷன். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை இங்கே பார்க்கலாம். அப்போ ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம எப்படி இதை பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரீசெட் பேனல் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த நியூவை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் கொடுப்போம். உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் போட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல்லேருந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆல் இண்டியா கோட்டா விட்டுருப்பீங்களா அந்த இது இப்போ காட்டும், இப்போ இஎஸ்ஐசி இருக்கீங்களா அதையும் காட்டும், எய்ம்ஸ் ஜிப்மர் போடணுமா அதையும் காட்டும். இப்படி ஒவ்வொன்றா காட்டி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்க சார், இது அட்வான்டேஜ். முக்கியமாக அதில் கூட டிஸ்அட்வான்டேஜ். இந்த வீடியோட கண்டென்ட்டே நம்ம அதுக்காக தான் பேசுகிறோம். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5500 rupees கட்டியிருப்பீங்க, அன்ரிசர்வ்டாக இருந்தால் 11,000 வரைக்குமே பே பண்ணியிருப்பீங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியாக போயிடும். நீங்கள் ரீசெட் அமௌண்ட் இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக இந்த ஒரு பாட்டை மட்டும் இன்னொரு டைம் கேட்டு பாருங்க. 5500 11,000 ஒரு கேட்டகரியில் கட்டியிருப்பீங்க பார்த்தீங்களா, செக்யூரிட்டி டெபாசிட். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸாக வந்து இந்த ரீசெட் ஆப்ஷன் எடுக்கிறப்போ போயிடும். அப்போ மறுபடியும் நீங்கள் புதுசாக ஃபில் பண்ணி அகெயின் ஒரு டைம் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். எப்போ இந்த ரீசெட் ஆப்ஷன் எடுக்கிறப்போ
அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க முன்னாடி வந்து வெறும் இஎஸ்ஐசி மட்டும் எடுத்திருக்கேன் கண்ணா. இப்போ வந்து எய்ம்ஸும் ஆல் இண்டியாவில் 50% ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். தாராளமாக இந்த ரீசெட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கூடி காலேஜஸும் சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிஎஸ்சி நர்சிங் வந்து சூஸ் பண்ண போறேன். ஆனால் முன்னாடி வந்து இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணலைன்னா இப்போ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கு. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு டைம் பே பண்ணிட்டு இந்த ரீசெட் பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து ஆல்ரெடி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரீசெட்டை பற்றி நீங்கள் கவலை பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேனல்லையே ரவுண்ட் டு கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கான ஆப்ஷன் ஓப்பனில் இருக்கு, மறக்காம பயன்படுத்திக்கங்க. இன்னும் கவுன்சிலேட்டராக இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லையா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், வீடியோ இன்னொரு டைம் கூட பாருங்க. அண்ட் நம்மளோட ஃபைனலாக நம்ம அகாடமிக் அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். நம்ம இப்போ வந்து நீட் 2025க்கு வந்து 1 year கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கோம். ஹாஸ்டல் கேம்ப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துட்றோம். தமிழில் நடத்துகிற பெஸ்ட் அகாடமின்னா அது நம்மளது மட்டும்தான். பைலிங்குவல்ல நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த அளவுக்கு சூப்பராக நடத்த மாட்டாங்க. 2 லாங்குவேஜுமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப தமிழ் மீடியம் பையனுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் கண்டிப்பாக தெரியணும். என் லெக்சரை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும், அதோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். டெய்லியுமே நம்ம 1 hour போடுறோம், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். சார் நான் வேற ஒரு அகாடமியில் படிக்கிறேன் சார், நான் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பாருங்க. உங்கள் அகாடமியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம அகாடமியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க. எண்ட் ஆஃப் தி டே நமக்கு தேவை ஒரு ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒருவேளை உங்கள் அகாடமியில் சொல்லி தரலையா, ஜஸ்ட் குவிட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அகாடமியை சூஸ் பண்ணுங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியை சூஸ் பண்ணிட்டு அதே அகாடமியில் வந்து அவங்க டீச்சிங் சரியா இல்லாத, முக்கியமாக நல்லா பிராண்டுன்னு நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுவாங்க. ஒரு சார் பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு, பெரிய பிராண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல உள்ள போயிட்டு அண்ட் ஃபைனலாக அங்கே சீட்டு கிடைக்காது. ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ற மெத்தடாலஜி வேற. இவங்களுக்கு டவுட் சால்விங்கோ இல்லை பர்சனல் கேரிங்கோ கிடைக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு இதில் முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஒரு அகாடமியை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸை பார்த்து சூஸ் பண்ணுங்க. பிராண்டோ இல்லை ஸ்ட்ரென்த்தோ ஃபர்ஸ்ட் மார்க்கோ வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அகாடமியை சூஸ் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட மார்க் பூஸ்டே அவ்வளோ சார், நான் ஃபிசிக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கேன் சார்னா உங்களுக்கான அகாடமியை சூஸ் பண்ணுங்க. 2வது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஃபவுண்டேஷன் நல்லா தரோம். ஓப்பனாக வந்து சொல்லணும்னா இது நம்ம கோர்ஸ்க்கு ஒரு அப்டேட்டாகவும் சொல்லிடலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம இதில் வந்து அதிகமாக நடத்தும். உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு அகாடமியில் படிக்கிறீங்க, அந்த அகாடமியில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். இப்படியே போனீங்கன்னா மார்க் ரொம்ப ரொம்ப பேக்ல போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க, வரக்கூடிய நாளங்களை சரியா பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.